அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சன் நியூஸ் அதுல ஒரு செய்தி போட்டு, சன் நியூஸ் யாரு, ஏன் இப்படிலாம் நியூஸ் போடுறீங்க நீங்க? அதாவது யாரோ ஒருத்தர் வந்து 3200 ஏதோ ஏமாத்திருக்காங்க, இதுல ஏன் படத்தை அதில் போட்டிருக்காங்க. இப்படிதான் சன் நியூஸ் எல்லாம் நியூஸ் போடுறாங்க. ஏன் இப்படி? சன் நியூஸ்ல யாரோ ஒருத்தர் பணம் ஏமாத்திருக்காங்க, லைவ்ல ஓடிட்டு இருக்குல்ல. சன் நியூஸ்ல இப்படிதான் ஃபால்ஸா நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. சன் நியூஸ் யாருது? இல்ல, சன் நியூஸ் யாருக்குள்ளது? போட்டோ பாத்தீங்களா தம்பி? இல்ல, இப்படியா ரிப்போர்ட் கொடுத்தத இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ் சன் நியூஸ் போட்டுட்டே இருக்காங்க. இதுதான் உங்க சன் நியூஸ் உடைய வேலையா? லைவ்ல போதா இல்லையா? இல்லையா? எத்தனையோ கேஸ் இருக்கு நாட்டுல. அதாவது 4 கோடி ரூபாய் பணம், பணத்தை வச்சு இல்ல, பணத்தை வச்சுட்டு ஏன் கூட இருக்க மாதிரி நியூஸ் போடுறாங்க சன் நியூஸ்ல. ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி போடுறீங்க? இதெல்லாம் பாத்தீங்களா? நான் காட்டின பாத்தீங்களா இல்லையா? அதாவது கோவை பேரூர் படித்துறையில் காவல் உதவி ஆய்வாளர் என கூறி பெட்டிக்கடை உரிமையாளர் 15,000 ரூபாய் பணம் பறித்த ஒரு நிர்வாகி. இதுல அவரு கூட ஏன் படத்தை எடுத்து போடுறாங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்தி? அதாவது மீடியாங்கிறது எப்படி நல்ல செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஆனா நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? தப்பு தப்பா செய்தி போடுறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி பெருசுப்படுத்துறதே இல்லை. ஆனா 4 கோடி ரூபாய் செய்தியை 4 மாசமா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன காரணம் உங்களுக்கு? என் மேல ஏதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கா? இல்ல, இப்படி தெரியல எனக்கு. இன்னைக்கு என்ன விசாரணை நடந்திருக்கு சார்? இல்ல, விசாரணை இருக்கட்டுங்க. ஒரு 4 கோடி ரூபாய் செய்திங்கிறத நீ போடுறீங்க. ஏன் அந்த அவ்வளவு கட்டுக்கட்டா படத்தை வச்சு ஏன் படத்தை மேல வச்சு போடுறீங்களா? நான் அந்த பணத்தை கொண்டு போனேன்னா என்ன? இல்ல, அது பணம் இல்ல. நான் பேசுறத கேளுங்க. நீங்க அந்த பணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அப்பவே சொல்லிட்டேன். அப்படித்தானே? இன்னைக்கு காவல்துறை கூப்பிட்டு இருக்காங்க, வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறேன். இதுல இவ்வளவு பேர் நீட்டிக்கிட்டு நாட்டில் ஏதோ இந்தியாவுக்கு திருப்பி சுதந்திரம் வாங்கி கொடுக்க மாதிரி மீடியாவில் இவ்வளவு தூரம் காட்டிட்டு இருக்கீங்களே, வேதனையா இருக்கு. எவ்வளவு போதைப் பொருள் நடக்குது, எத்தனை பேர் செத்துருக்காங்க நாட்டில். ஏன் இந்த செய்தியெல்லாம் நீங்க போட மாட்டேங்கிறீங்க? சன் நியூஸ்ல எங்க இப்ப விடிய காத்து கிடக்குறீங்க. இதுல இப்ப என்ன என்ன அவசரம் வந்து 7 மணி நேரம் விசாரணை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால கேட்டு விசாரணை தொடக்கட்டுங்க. இப்ப நாட்டுல வந்து இப்ப எத்தனை பேர் கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் செத்தாங்க? 67 பேர். எத்தனை நாள் நீங்க டிவில காட்டினீங்க? தொடர்ந்து போயிட்டு எல்லா சேனலும் போயிட்டு தான் சார். இல்ல சார், நாட்டுல போதைப் பொருள் எவ்வளவு பேர் இன்னைக்கு படுகொலை. இன்னைக்கு மதுரையில யாரு நாம் தமிழர் கட்சியை வெட்டி கொண்டு இருக்காங்க இன்னைக்கு. அதுவும் எவ்வளவு செய்திகள் இருக்கு. இல்ல, இந்த மாதிரி பொய் செய்திகளை ஏன் போடுறீங்க? தெரியல. அதுவும் காலையில இருந்து போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி பொய் செய்தி ஏன் போடுறீங்க? அந்த நிறுவனம் பதில் சொல்லுவாங்க. நீங்க இது பண்ணீங்க, உங்களுக்கு டெஃபர்மேஷன் போடணும், அவ்வளவுதானே? சன் நியூஸ் மேல டெஃபர்மேஷன் போடணும். இன்னைக்கு தான் சொல்லியிருக்கு, அந்த ரிப்போர்ட்டரே சொல்லிட்டாங்க, டெஃபர்மேஷன் போட்டுடலாம். இன்னைக்கு என்கிட்ட கேட்ட கேள்விகள், இந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. இந்த பணத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. நான் வந்து திருநெல்வேலியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தேன். யாரோ ட்ரெயினில் பிடிப்பட்ட பணத்துக்கு அவங்க வந்து இன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. போயிட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் விசாரணை கேட்கப்பட்டாங்க. நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க, உடனே சொல்லிட்டே இருக்க முடியுமா? சார், உங்களுடைய ஹோட்டல்ல பணிபுரியக்கூடிய ஊழியரும் அந்த டைம்ல விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. நீங்க மொத்தமா ஒரு சர்க்குலா வந்து நீங்க எந்த டிவி? குமுதம் சார். குமுதம். உங்க ஓனருக்கு தெரியாம இந்த மற்ற வேலையில் ஏதாவது ஒரு வேலையை ஈடுபட்டு இருந்தா உங்க ஓனருக்கு பொறுப்பாக முடியுமா? விசாரணை நான் கேட்கிற கேள்விக்கு குமுதம் ஓனர் தெரியாம இல்ல இந்த நீங்க டியூட்டியை தவிர குமுதம் ஓனருக்கு தெரியாம நீங்க மற்ற நேரத்தில் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஈடுபட்டா ஓனர் பொறுப்பா? இல்ல, ஓனர் பொறுப்பான்னு கேக்குறேன். பொறுப்பு இல்ல, அவர் பொறுப்பு இல்லைன்ட்டார்.
சார் இல்ல சார் ரைட், ஓகே. சார் உங்களுடைய பையனும் வந்துட்டு போனாரு, பாலாஜி வந்துட்டு போனாரு. அவர் விசாரணை எல்லாரும் வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் 1/2 மணி நேரம் உள்ள வந்துட்டு போனாலாம் வந்து விசாரணை ஆஜர்னு சொல்லி எல்லாரும் தகவல் வந்தது. சரி, அது என்ன மாதிரி எதுக்கான வந்தாருன்னு சொல்லி. இல்ல அவரு என்ன பாக்குறதுக்காண்டி வந்திருக்காரு. சார் திருப்பி விசாரணை கூப்பிட்டுருக்காங்களா இல்ல ஏதாவது? இல்ல கூப்பிடல. ஆனா தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நல்ல செய்திகளை போடுங்க, தரமான செய்திகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.